ஹலோ சொல்றா மச்சி, சரக்கு சைடிஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எந்த இடம் ஸ்பாட்டு மட்டும் சொல்லி வந்துடுறேன். இப்பதான்டா ஒரு ஒரு வேலையை சின்ன வேலையா வந்துட்டேன் நானு. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வீட்டாண்டு இல்லை. நீ என்ன பண்ற? பிரச்சனை ஒன்றும் கிடையாது. 3வது தெரு இருக்குல்ல, 3வது தெருக்குள்ள நேரம் அப்படி நுழைஞ்சு ரைட் எடுத்தேன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அது பின்னாடி ஒரு தோப்பு இருக்கு பாத்தியா, அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு நான் வந்துடுறேன். வேணாம் மச்சி, அந்த ஏரியால ஒவ்வொரு நாய் தொல்லை இருக்கு. மொத்தளவு இந்த இங்க அந்த நாயை கொல்லவும் மாட்டாங்க, பிடிச்சிட்டு போக மாட்டாங்க, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கரும பிடிச்சவங்க. இருடா நான் எதுக்குடா கொள்ளணும்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு நாய் கொள்ளணும் மச்சான்? இங்க புரிஞ்சுக்கடா, இந்த இந்த பூமியும் மனுஷனுக்கு மட்டும் கிடையாது மச்சான். எல்லா உயிருக்கும், புல்லு பூண்டு எல்லாத்துக்கும் தானே இந்த உலகம். நாய் எது கொல்லணும்ன்றீங்க? இல்ல மச்சி, எத்தனையோ குழந்தைகளை கடிச்சுக்கிட்டு இருக்கு. மனுஷ உயிர் முக்கியமா நாய் உயிர் முக்கியமா மச்சி? நீ சொல்றது கரெக்ட் தான்டா, குழந்தை உயிர் முக்கியம் தான்டா. ஆனா குழந்தைய பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது உங்களுடைய வேலை. அதுக்கு விட்டுட்டு நாய் மேல குறை சொல்றது ரொம்ப தப்பு மச்சான். நாய்க்கு வாழறதுக்கு உரிமை இல்லையா அந்த உலகத்துல? சரி, நாய்க்கு வாழ்றதுக்கு உரிமை இருக்கு மச்சி. சரி, இப்ப என்ன நீ வரியா இல்லையா? சரக்கு போற நான் குடிச்சு போடுவேன் அப்புறம். சரி, என்ன மயிறு வேலை உனக்கு? அதை விட முக்கியமான வேலை. 10 நிமிஷம் நான் வந்துடுறேன்டா. 10 நிமிஷம்டா. இல்லடா, உனக்கு அதை நாம சரக்கு அடிக்கிறத விட உனக்கு என்ன முக்கியமான வேலை அப்படி? இல்ல மச்சான், வீட்டுல ஒரு எலி இருந்தது. அம்மால ரொம்ப தொல்லை மச்சான். கார் சீட் எல்லாம் கட்சி வச்சிருச்சு. அதான் நைட்டு எருமந்து வாங்கி ஒருத்த வச்சு விட்டேன், செத்து போச்சு. ஒருத்த அதை பொச்சிட்டு நேரம் கிளம்பி வந்து நேக்கிற மச்சான். அட உம்மால